அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறாமை எதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் ஹிக்மா ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அடியிலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, கல்வி ஞானம். அவர் அதன் மூலமாக தானும் பிரயோஜனம் பெற்று அந்த கல்வியின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தார்களையும் பிரயோஜனப்படுத்த வைத்து தன்னுடைய மக்களையும் தெளிவான முறையிலே ஞானத்தை கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்ததின் மூலமாக தனது குடும்பங்கள் முழுவதையும் தெளிவு பெற செய்து, அது மாத்திரமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் அனைவர்களுக்கும் தான் பெற்ற அந்த ஞான கல்வியை, தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை, தான் கட்டிருக்கக்கூடிய அந்த நல்ல ஹிக்மத்துகளை நாம் மட்டும் பிரயோஜனப்படுத்த வேண்டாம், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அத்தகைய நபரின் மீது நாம் பொறாமை கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது எந்த விதத்திலே பொறாமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம், நமது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னுடைய பிள்ளையை அழகான முறையில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைத்திருக்கிறார். படிக்க வைத்து +2 முடிக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக அவரை எந்த படிப்பை படிக்க வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டு தரக்கூடியதாக இருக்கும் அத்தகைய ஒரு படிப்பை படிக்க வைக்கிறார். அல்லது அந்த படிப்பின் மூலமாக நமக்கு அதிகமான வருமானத்தை ஒரு ஆசிரியரோ அல்லது யாராவது ஒரு நபரோ அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை முன்வைத்து நாம் நமது கல்வியை பிரயோஜனப்படுத்தக்கூடாது. மாறாக நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அழகான முறையிலே கல்வி பயின்று அதன் மூலமாக தானும் பிரயோஜனப்படுத்தி தனது குடும்பத்தார்களும் பிரயோஜனப்பட்டு தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அழகான முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார் என்று சொன்னால், யா அல்லாஹ், அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை, அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை எனக்கும் கொடுத்தாய் என்று சொன்னால் நானும் அந்த கல்வியின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் கல்வியினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் நீ கொடுத்தாய் என்று சொன்னால் அத்தகைய நடைமுறையை நாம் உண்டாக்கி கொள்ளுவேன் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒருவர் படித்து அதன் மூலமாக தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அத்தகைய நபரின் மீது பொறாமை கொள்ளலாம். அதுவும் இத்தகைய ஒரு நிய்யத்தோடு இத்தகைய ஒரு நோக்கத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ற அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவிற்கு கல்வியினுடைய தாக்கத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நமது உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு கல்வியினுடைய விஷயத்திலே பின்தங்கிய நிலையிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், தாழ்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இன்னைக்கு 23 விழுக்காடுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய நாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் படிப்பினுடைய விஷயத்திலே உயர்ந்தவர்களாக அல்லது எந்த உயர்ந்த படிப்பு இருக்கிறதோ அந்த உயர்ந்த படிப்பில் அனைத்திலையும் கவனம் செலுத்தி நாமும் கற்று நமது பிள்ளைகளையும் படிக்க வைத்து அதன் மூலமாக தானும் பிரயோஜனம் அடைந்து தன்னுடைய சமுதாயத்தையும் பிரயோஜனப்பட செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி அதுவாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கல்வியினுடைய தேட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்ப விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மதீனாவை நெருங்குகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் தற்காலத்திலே தான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் திருமணம் முடித்து சிறிது காலம்தான் ஆகிறது, ஆகையால் நான் வீட்டிற்கு செல்ல விருப்பப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக, திருமணம் முடித்து சில காலங்கள் தான் ஆகிறதா? ஆம் யா ரசூலுல்லாஹ். ஏன் நீங்கள் கல்யாணம் முடித்திருப்பது கன்னி பெண்ணையா அல்லது விதவை பெண்ணையா என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் விதவை பெண்ணை தான் முடித்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஏன் விதவை பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் பொழுது சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய என்னுடைய தங்கைகளை விட்டு சென்றிருக்கிறார். என்னுடைய தங்கைகளுக்கு நல்ல கல்வியை கற்கக்கூடிய நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்திலே தான் நான்
அது மாத்திரமல்ல, நல்ல ஒழுக்கமான விதிமுறைகளை, ஒழுக்கமான நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமுள்ள பெண்ணை திருமணம் முடித்தால் அதை கொண்டு நாம் நமது பிள்ளைகளை, நமது தங்கைகளை சரியான முறையில் படிக்க வைத்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடுவார் என்ற நல்லோக்கத்திலே தான் நான் இத்தகைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய விஷயத்திலே முக்கியத்துவம் படுத்தி அதிகம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உலக கல்விக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று குர்ஆனை கற்கக்கூடிய விஷயத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கற்கக்கூடிய விஷயத்திலேயும் அது மாத்திரமல்ல அவர்களுடைய அல்லாஹ்வையும் ரசூலையும் அதனுடைய முறைகளை கற்று அதன் மூலமாக அமல் செய்து நாமும் பிரயோஜனம் அடைந்து நமது குடும்பங்களும் பிரயோஜனம் அடைந்து நமது பிள்ளைகளும் பிரயோஜனம் அடைந்து அதன் மூலமாக உலக மக்களுக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.